என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இப்போது இந்த நொடி என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது, என்ன செய்ய விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும். இதை இறுதி வரை முழுமையாக கேள். என்னுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்று நீ செய்ய நினைப்பதை செய். உனக்கு துணையாக நான் வருவேன். துன்பங்கள் வந்தால் விரட்டியடிப்பேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என்னுடைய அனுமதியின்றி நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே செய்கின்றேன் என்பதை முழுமையாக நம்பு. உனது வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் நடப்பதே. எதுவும் புரியாமல் நீ பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த பாதையும் என்னால் செதுக்கப்பட்டதே. பாதையும் பயணமும் உன்னுடைய கர்மத்தை விலக்கி தர்மத்தை நிலைநிறுத்தும். உன்னை படைத்தவனுக்கு உன்னை பாதுகாக்கவும் தெரியும், உன்னை வழிநடத்தவும் தெரியும். நீ இப்போது செய்ய நினைக்கும் செயலை என்னுடைய நாமத்தை உச்சரித்து என் முன் நிறுத்தி தொடங்கு. யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நிரந்தரமாக என்னுடைய நினைவில் நான் வைத்துக் கொள்கிறேன். எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ எதுவும் தேவையில்லை. யார் என்னை அழைக்கிறாரோ அவர்கள் முன் நான் தாமதமின்றி உடனே தோன்றுகின்றேன். நீ செய்ய துணிந்த செயலை மனதைரியத்துடன் செய். எந்த தயக்கமும் காட்டாதே. வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுடைய எண்ணங்களே. உன்னை மேலோங்கி வைப்பதும் உன்னுடைய எண்ணங்களே. வலியும் தோல்வியும் ஏமாற்றங்களையும் காரணமாக வைத்துக்கொண்டு உன்னுடைய கடமைகளிலிருந்து நீ தவறிவிடாதே. அப்படி செய்தால் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைத்துவிடும். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் நீ தைரியமாக செயல்பட முடியும். வாழ்வில் நீ பயணிக்கப் போகும் வழிகள் நிறைய உள்ளது என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதுவரையில் நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்றதையும் எல்லாவற்றையும் மறந்துவிடு. நான் வாழ தகுதியில்லாதவன் என்று நீயே முடிவு செய்து கொள்ளாதே. முதலில் அந்த எண்ணத்தை தூக்கி எறி. என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து மற்றொரு முறை முயற்சி செய். உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழப்போகின்றாய். என்னுடைய அனுமதியும் என்னுடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்னுடைய பிள்ளைக்கு உண்டு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, நம்பிக்கை வைத்தாய், துரோகிக்கப்பட்டாய். அன்பு வைத்தாய், அலைக்கழிக்கப்பட்டாய். பாசத்திற்கு ஏங்கி பரிதவித்து நிற்கின்றாய். நீ ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் தண்டனையெல்லாம் உனக்கே விதிக்கப்பட்டதாக நினைக்கின்றாய். உன்னை தவிக்க விட்டவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் நன்றாக இருப்பதாக உணர்கின்றாய். உன்னை அழவைத்தவர்கள் அங்கே ஆனந்தமாக இருக்க, இங்கே நீ கண்ணீர் மல்க என்னுடைய பாதங்களில் சரணடைந்து கிடக்கின்றாய். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் வேண்டுமென்று தீர்மானமாக இருக்கின்றாய். தவறு செய்தவர்களெல்லாம் சுகமாக இருக்க, நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு எதற்காக இந்த தண்டனை என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். பிள்ளையே, உன்னை அழவைத்தவர்களின் ஆட்டம் ஒரு நாள் நிச்சயமாக அடங்கும். உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒளித்து வைத்திருப்பான். அதை கண்டுபிடிப்பதில் தான் அனைவரும் வேறுபடுகின்றனர். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் எதையும் புரிந்து கொள்ளும் மனோபாவத்தையும் நீ வளர்த்து கொண்டால் உனக்கே சில கேள்விகளுக்கான விடைகள் புரிய தொடங்கும். அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்கின்ற பக்குவத்தை வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாக மாறிவிடும். எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த உலகத்தில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள்.
அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். அந்த சொற்களுக்காக வருந்தாதே. ஆனால் தைரியத்தோடு நீ உன்னுடைய கடமைகளை செய். உனது ஆற்றலை தேவையற்ற இவர்களுக்காக வீணடிக்காதே. இதுவரை உன்னுடைய மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து பரிதவித்ததெல்லாம் முடிவுக்கு வரும். உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் வீசும். இனி ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து மலைக்கும் அளவிற்கு நீ மிகப்பெரிய வளர்ச்சியை காணப் போகின்றாய். அவரவருடைய கர்மா அவரவருக்கு தப்பாது. அவர்கள் செய்த தவறின் பலன்களை நிச்சயமாக அவர்கள் பெறுவார்கள். நீ நல்லதையே நினை, நல்லதே செய். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காமல் என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. இதை நான் உன்னிடம் எத்தனை முறை கூறினாலும் அதை நீ கேட்க மறுக்கின்றாய். என்னை நீ நம்ப மறுக்கின்றாய். இதை நினைத்து எனக்கு சற்று வருத்தமாக இருக்கின்றது என் மகளே. என்னை நம்பு, முழு மனதோடு நம்பு. உனக்கு நான் நன்மையை மட்டுமே செய்வேன். இன்று இரவோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அதிசயிக்கத்தக்க விஷயங்களையும் உன் வாழ்வில் நிகழச் செய்து உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கப் போகின்றேன். நாளை உனக்கு தேவையானதை கொடுப்பதற்காக உனக்காக உன் தந்தை நான் இருக்கிறேன் என்பதை மறக்காமல் நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா என் செல்லமே. உனக்காக உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த துக்கமும் துயரமும்? உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்களை கொடுப்பதற்கான நேரம் இப்போது வந்து விட்டது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்பதும் உன்னுடைய மனவேதனைகளும் எனக்கு நன்றாக தெரியும். நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் நீ தவிக்கும் விஷயத்திற்கு நான் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட மிகச்சிறந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகின்றேன். இனி என்னுடைய அனுமதியுடனும் ஆசீர்வாதத்துடனும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழப் போகின்றது. நீ உன்னுடைய மனதிற்குள் எண்ணி எண்ணி ரசிக்கும் கனவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் தந்தை நிஜமாக நடத்தப் போகின்றேன். நீ என்னிடம் வைத்த எந்த கோரிக்கைகளையும் இதுவரை நான் நிராகரித்ததே இல்லை. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அதற்குண்டான பலனை நிச்சயம் அடைந்தே தீரும். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா? நம் வாழ்க்கையில் எப்போது இது நடக்கப் போகின்றது என்று நீ சலித்துக் கொண்ட அத்தனை விஷயங்களையும் நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அனைத்தையும் நான் உன் வாழ்வில் தரப்போகின்றேன். இனி நம் வாழ்வில் அவ்வளவுதான் என்று நினைத்த விஷயங்கள் கூட உன் வாழ்வில் நிறைவேறப் போகின்றது. உனக்கு உன் வாழ்வில் ஒரு இனிமையான ஆரம்பம் தொடங்கப் போகின்றது. ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்வில் நடக்கவில்லையே, இனி நம் வாழ்வில் என்ன நல்லது நடக்கப் போகின்றது என்று நினைக்காதே. நீ அதிசயிக்கும் வண்ணம் அனைத்து நல்லதுகளையும் உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். நாளை விடியலிலேயே